குட் மார்னிங் மக்களே. இந்த விடிய வெள்ளனை இப்படி வேஷ்டியும் சட்டையுமா எடுத்துட்டு எங்கே போகிறேன்னு தான் யோசிக்கிறீங்க? வேறு எங்கேயும் இல்லைங்க, முக்கியமான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன். அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. ரூமை விட்டு வெளியே இறங்கினதுமே மழை பெய்யுது. இந்த ரூம் பக்கத்துலேயே மினாரா டவர் இருக்கு, தான் அங்கே இருக்கு, பார்க்குறீங்களா? இப்போ நான் மெட்ரோ பிடிக்கணும். மழையும் அட்டி சுத்துற மாதிரி பெஞ்சிட்டு இருக்கு. நல்ல நேரம் பேக்கில். ஓகே ட்ராவலர்ஸ், நீங்கள் எங்கே போகிறீங்களா இருந்தாலும், எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களா இருந்தாலும் பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கூட வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் அன்எக்ஸ்பெக்டடாக மழை பெய்ய சான்சஸ் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இங்கெல்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா இருந்தால் யூ ஹேவ் டு பி மோர் காஷியஸ் அபவுட் ரெய்னிங். ஸோ கேம்பங் பாரு மெட்ரோ லைனுக்கு வந்தாச்சு. எஸ், கேஎல் சென்ட்ரலுக்கு போகணும். கேஎல் சென்ட்ரலில் எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் எடுத்து போனால் எங்கள் நண்பனை போயிட்டு பார்க்கலாம். இது வந்து மலேசியாவோட காசு. இப்படி ஒரு டோக்கன் வரும். இந்த டோக்கன் எடுத்து நீங்கள் போகணும். அப்படி இல்லை உங்களுக்கு மெட்ரோ கார்டு தான் வேணும் அப்படின்னா எஸ், நீங்கள் வந்து மை ரேபிட் கார்டை வந்து இங்கே இருக்கிற எந்த கவுண்டர்லேயே எடுத்துக்கொள்ளலாம். இந்த காயினை வந்து கார்டுக்கு பதிலாக டேப் பண்ணுனா அந்த அக்சஸ் வந்து ஓப்பன் ஆகும். இன்றைக்கி பப்ளிக் ஹாலிடேனால 7 o'clock இருக்கிற ட்ரெயின் இல்லை. ஸோ அதனால் 7:53 8க்கு இருக்கிற ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து போக போகிறோம். கேஎல் சென்ட்ரலில் இருந்து பட்டர் கேவ்ஸ் 30 மினிட்ஸ் ஜேர்னி. இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே ஒரு வேறு லெவல் டிவைன் வைப். அப்படியே சுற்றி பார்த்தா ஒரு மிகப்பெரிய மலை, அதில் ஒரு குகை, அந்த குகைக்குள்ள நம்ம முருகன், அவரை சுற்றி பல விஷயங்கள் இங்கே இருக்கு. இன்னும் இந்த குகையில சம்பந்தமான ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வகையில் பல டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் தரேன். பட்டர் கேவ்ஸ் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. பார்த்துட்டேன் நம்ம ஆளை பார்த்துட்டேன். தான் தெரியுது அந்த ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸில் தான் பேரி மேலே போகணும். மேலே போயிட்டு அந்த கேபில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் தான் நம்ம தலை வந்து பில்லா ஃபட்டில் ஆடுவார், சேவல் கொடி வார்த்தைக்கு இந்த இடத்துல. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்கிறாரு முருகன். இதில் பார்க்கத்தான் இவ்வளோ நாள் கழித்து இங்கே வந்ததா நான் நினைக்கிறேன். ஓகே, பார்த்தாச்சு, என் தலைவனை பார்த்தாச்சு. ஸோ பட்டர் கேவ்ஸ் மலேசியா. சரவண பவ சண்முக குக அருபட்டை குட்டை முருகா சகமுக நகர நக நக அருள் புரிந்திடு அழகா அகமுக நகர நக நக அருள் புரிந்திடு அழகா. கைஸ், இதை பார்த்த பிறகு இதை விட ஒரு பிளெஸிங் வந்து லைஃப்பில் தேவையா அப்படின்னு ஒன்று தோணுது. ஆனால் இந்த இடத்துக்கு வந்து கட்டாயம் எல்லாரும் வரணும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா எஸ், he will definitely give. அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ இன்றைக்கி நான் இங்கே இந்த இடத்துல இப்படி நிற்கிறேன் அப்படின்னா த பிக்கஸ்ட் ரீசன் இஸ் என் தலைவன் தான். தட் இஸ் முருகன். ரோகர் சாய்ஸ். நிறைய பேர் வந்து பல வேண்டுதல் எடுத்துக்கிறீங்க வராங்க. பால் குடம் எடுக்கிறது, படிமையில் வந்து முழங்காலையும் நடக்கிறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு செஞ்சுட்டு வராங்க. உங்கள் வேண்டுதல் என்ன அப்படின்னு மனப்பூர்வமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல அது சாத்தியமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. பட்டர் கேவ்ஸ் டெம்பிளுக்கு வாங்க, முருகன் அருள் பெறுங்க. ஃபைனலி உச்சிக்கு வந்தாச்சு. இனி வந்து கேவ்க்குள்ளே போக தான் இருக்கு. அங்கே இருந்து இத்தனைபடி ஏறி நடந்து வந்தோம். எவ்வளோ பெரிய குகைக்குள்ள இப்படி ஒரு கோவில் 1860களுக்கு பிறகு
இந்த குகை பற்றின விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த குகையை சுற்றி 2-3 கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற ஏரியாவில் டெம்வான் ஓரங் அசலி அப்படின்னு சொல்கிற பழங்குடியினர் வந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான போது இந்த ஹண்ட் பண்ணுறது, வேட்டையாடுறது, இந்த மலை காடுகளை சுற்றியெல்லாம் இருக்கும்போது அடமழை பெஞ்சா தங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக இந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு ஷெல்டரை கேம்ப் ஒன்று அடித்து தங்களை பாதுகாத்து வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் கண்டுபிடிக்கப்பட்ட 10 மலை குகை தான் இந்த பட்டு கேவ்ஸ். பிரிட்டிஷ் ஆட்சி காலம் இருந்தப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சைனால இருந்தும் இந்தியாவில இருந்தும் தொழிலாளர்களை இங்கே கூட்டிட்டு வந்து இந்த பட்டு கேவ்ஸ்குள்ளே இருக்கிற வௌவால் எச்சங்களை எடுத்து உரம் தயாரிக்கப்பட்டு அந்த உரங்கள் வந்து தாவரங்களுக்கும் இன்னும் பல விஷயத்துக்கும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த இடம் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரிய வர முக்கியமான ஒரு காரணம் வந்து வில்லியம் ஹான்ரே அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஜூலாஜிஸ்ட். இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த 10 மலை குகையை வந்து சரியான முறையில் மேப் பண்ணி அதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ரோமில் இருக்கிற சென்ட் பீட்டர்ஸ் செத்தடல் மாதிரி இந்த இடம் வந்து அவரோட மைண்டில் பட்டுச்சு. அப்புறம் தான் வந்தார் நம்ம ஆளு. எந்த ஒரு தொடக்கத்துக்கும் அதுக்கு ஒரு சரியான ஆரம்பம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு லோக்கல் இந்தியன் தமிழ் பிஸ்னஸ்மேன் ஒரு நாள் இந்த கேவ் வாசலை பார்த்தப்போ அதோட வடிவம் வந்து கிட்டத்தட்ட முருகனோட வேல் மாதிரி இருக்கு அப்படின்னு அவருக்கு வந்து கண்ணில் பட்டிருக்கு. ஸோ 1892 திரு தம்புசாமி பிள்ளை அவர்கள் இங்க முருகனுக்கு சின்னதாக ஒரு கோயில் கட்டின பிறகு அப்போ இங்க முதல் தைப்பூசம் நடந்துச்சு. அதுக்கு பிறகு the rest is history. இங்க பாருங்க, உலகத்திலேயே மிக உயரமான முருகன் சிலை. முருகனை பார்க்க கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க. இதா இருக்காங்க சேவலும் மயிலும் பூர்த்தி. ஏமா மலை ஏறி இறங்கியாச்சு. வேற லெவல் இது. ஏறுறது கஷ்டம், இறங்கும் போது ஒரு பீதி. ஏன்னா ஹைட்ல இருந்து கீழே இறங்கணும், கவனமா இறங்கணும், வழுக்கும். காலையில வந்தீங்கன்னா ரொம்ப நல்லோம். ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் கோல்டா இருக்கும், கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா இருக்கும். அதனால ஏர்லி மார்னிங் முடிஞ்ச வரைக்கும் காலையிலே வாங்க. ஸோ காலையில வந்து முருகனை பார்த்துட்டு முருகன் அருள் எடுத்துட்டு போங்க. ஓகே, சைனிங் ஆஃப் from Batu Caves. Rogue.